Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. செல்வநாயகி, நடந்தது யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் தான். கண்டிப்பா இது அவ்வளவு சீக்கிரமா கடந்து போயிட முடியாதுதான். அந்த பொண்ணு உங்க குடும்பத்தோட வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போது இறந்திருக்கா. இது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. நீங்களும் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுதுன்னு எவ்வளவோ கனவு கண்டிருப்பீங்க. அதெல்லாம் இனிமே நடக்க போறது இல்லைங்கிறத கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுதான். ஏமா அப்படி சொல்ற? மா, அவங்களே ஆல்ரெடி நடந்ததை நினைச்சு கவலையா இருக்காங்க. நீ ஏன் மறுபடியும் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஐயோ, நான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலமா, யதார்த்தமா தான் சொன்னேன். சாரி செல்வநாயகி. பரவாயில்ல இந்திரா, நீங்க சொன்னது உண்மைதானே? பரவாயில்ல. என் வீட்டுக்காரரு, என் மகன், நாங்க எல்லாருமே தேவி இந்த குடும்பத்துக்காக வாரிசை பெத்து கொடுக்க போறான்னு சந்தோஷமா இருந்தோம். ஆனா விதி இப்படி ஒரு கணக்க போட்டு வச்சிருக்கோன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆன்ட்டி, நடந்தது நடந்துருச்சு. ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போனவங்க திரும்பி வரப்போறது இல்லையே. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடந்ததை மறந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பாக்குறது தானே நமக்கு நல்லது. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா மத்தவங்களெல்லாம் யாரு தேத்துவாங்க? நீங்க சொல்ற மாதிரி மத்தவங்களை வேணா நான் தேத்தலாம். ஆனா என் பையனை, அவனை எப்படி என்னால தேத்த முடியும்? அபி தேவி மேல உயிரியே வச்சிருந்தான். இப்போ அவ இல்லைங்கிறத அவனால எப்படி ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? தேவி போயிட்டா, இனிமே அவளை பத்தி யோசிச்சு எதுவும் ஆக போறது இல்லதான். இப்ப என் கவலை எல்லாமே என் பையனை நினைச்சுதான். என்னைக்கு அபி ரெக்கவர் ஆகி பழைய மாதிரி ஆகுறானோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே அபி தேவிய மறந்துட்டு என் வழிக்கு வரதான் போறார் ஆண்டி. அப்புறம் தேவியோட கொலைய பத்தி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல? ஏன்னா தேவிய கொலை பண்ணவங்க தேவியோட சேர்த்து அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் கொண்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பா சும்மாவே விடக்கூடாது. அண்ணியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்க்கு போயிருக்கு. இந்நேரம் அவங்க கேஸை ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? வாங்க சார். நான் மதன், இந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. தேவிங்கிறவங்க காணாம போயிட்டுதான் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா இல்லையா? ஆமா சார், என் மருமக தான். ஆனா அவ இப்போ உயிரோட இல்ல. அவளை யாரோ கொன்னுட்டாங்க சார். நானும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? நான் உங்ககிட்ட எல்லாம் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் மூவ் பண்ண முடியும். நீங்க எல்லாருமே அதுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஓகே சார்.
இது நீங்க ஆல்ரெடி தேவி காணாம போயிட்டு தான் கொடுத்த கம்ப்ளைண்ட். அவங்க ஹஸ்பண்ட் அபிங்கிறது யாரு? நான் தான் சார். நான் முக்கியமா உங்ககிட்ட தான் சில கேள்விகள் கேட்கணும். நீங்க கடைசியா உங்க ஒய்ஃப் எங்க பாத்தீங்க? ஐ மீன் உயிரோட இருக்கும்போது கடைசியா எப்ப பாத்தீங்க? தேவியை காணோம்னு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அதுல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி தான் நான் அவளை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? வீட்லயா இல்ல வெளியிலயா? வெளியே தான். நானும் தேவியும் கார்ல வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டேன்.